Hi, hello viewers. Welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஒரு chicken recipe தான் ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த chicken recipe செய்யிறதுக்கு நமக்கு only 3 ingredients தான் தேவைப்படுது. இது bachelors beginners யார் வேணா ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/2 kg chicken வந்து நல்ல மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து ரெட் சில்லி உள்ள இருக்க சீட்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஆயில் finally salt தேவைப்படும். அவ்வளவுதான் நமக்கு தேவையான ingredients. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம பானையில செஞ்சா ரொம்ப டேஸ்டா இருக்கும். சோ உங்ககிட்ட இருந்தானா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த டிஷ் ரொம்ப ஹெல்தியா செய்யணும்னு நினைச்சீங்கன்னா ஆயிலை ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா நீங்க வந்து chillies போட்டுக்கோங்க. அடுத்தது chilli ஆட் பண்ணிருக்கோம். chilliல கண்டிப்பா உள்ள இருக்கிற சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போடுங்க. உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். chilliesலாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இதுல chicken pieces ஆட் பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழி இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டிஷ் இன்னும் நல்லா இருக்கும் நாட்டுக்கோழில. சிக்கன் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இதுல உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிட்டு நம்ம லைட்டா வதக்கி விட்டுட்டு அது ஒரு லிட் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இந்த சிக்கனுக்கு நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. நம்ம எந்த மசாலாவும் இதுக்கு தேவையும் படாது. நம்ம லிட் போட்டுட்டு ஒரு 10 to 15 minutes இத நம்ம குக் பண்ண வச்சிரலாம் ஹை ஃப்ளேம்ல. இப்போ சிக்கன்ல இருக்கிற தண்ணி எல்லாம் விட்டு வருது. இந்த தண்ணியிலே நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் சிக்கனை வந்து வேக விடலாம். இதுல போட்டிருக்க ரெட் சில்லிலாம் நல்லா வெந்து அது ஒரு கிரேவி மாதிரி ஃபார்ம் ஆகி வரணும். மறுபடியும் நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி வர அளவுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் நம்மளோட பாட் சிக்கன் ரெடி. இது ஈஸியா எல்லாரும் குக் பண்ணிடலாம். நிறைய ingredients தேவைப்படாது. இது கடைசில சிக்கன் குக் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஆயில் இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஆயில் வந்து சிக்கன்ல இருந்தும் கொஞ்சம் ஆயில் வரும். சோ நீங்க வந்து இது ரொம்ப ஆயில் ஃப்ரீயா பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஆயில் ஆட் பண்றத ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா டைரக்டா chilli சேர்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்படி செஞ்சா கூட டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். அவ்வளவுதாங்க ஃபைனலி நம்மளோட சிக்கன் ரெடி. இந்த சிக்கன் கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல ஃபீட்பேக் சொல்லுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கண்டிப்பா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. And thanks for watching.